பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள முதல் அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்காந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர் பாபு சொல்றாரு பாத்தீங்களா? இது மேல ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்ல தமிழக மக்களுக்கு தெரியும். அங்கங்க ஒரு ரவுடிசம் உருவாக்கி இருக்காங்க. அங்க செந்தில் பாலாஜி, இங்க சேகர் பாபு. இதெல்லாம் தேர்தல் நேரத்துல எங்களுடைய தோழர்கள் ரொம்ப அமைதியான முறையில, அதுவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கான ஒரு நீதி வேணும்னா, ஒரு 4 மாசம் ஒரு கர்ப்பிணி தங்கை அவங்க வீடு வீடா போய் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து, உங்களுக்கு தாவேக்கா பிடிக்குமா, உங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க கூட கொடுக்கல, உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. உடனே இந்த வட்டத்துல இருந்து நீங்க மாறி வேற வட்டம் வந்துருவான்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்கும். அதுக்கான காணொலி நீங்க சோசியல் மீடியாலே பாத்துருப்பீங்க, டிவிலையும் பாத்துருப்பாங்க. யார் அடிச்சாங்க, எந்த வட்டத்துல இருந்து அடிச்சாங்கன்னு. இதை உண்மையா மறைக்கிறதுக்கு ஒரு நாடக நடிகர் ஒரு 3 பேரை போய் அங்க அட்மிட் பண்ணிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க அடிச்சுட்டாங்கன்னு. சோ இதுதான் வட சென்னையில எப்பயுமே திமுக பரவுகிற வெற்றி என்னன்னா, எப்பயுமே இந்த ரவுடிசத்தை வச்சு மிரட்டியே இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. எங்க தலைவருடைய ஆதரவும் சரி, எங்க தலைவருடைய மக்கள் ஆதரவும் சரி மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கு. அவங்க என்னதான் அடிச்சாலும் நாங்க அகிம்சை முறையில திருப்பி வீட்டுக்கு போவோம். தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம், FIR ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா யாரு தாக்குனாங்களோ அவங்க மேல நாங்க FIR பதிவு பண்றதுக்கான வேலையில இறங்குவோம். முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒண்ணு சொல்றாரு, மாணி தாகூர் சார் ஒண்ணு சொல்றாரு, அங்க இருக்க கிரி சார் ஒண்ணு சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் we are very very in sadன்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சதுன்னா we are in sadன்னா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட்டாவுல எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து. தலைவர் விஜயும் கிரீஷ் அவர்களை நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப 3 மாசமா நிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை இல்ல ராகுல் காந்தி சார் மேல மரியாதை இருந்தா அறிவாலயம் கேட்டை ஓபன் பண்ணி முதல்ல சரிக்கு சமமா அவர் உட்கார்ந்து பேசி என்ன முடிவு எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நாம பேசுவோம்.